வணக்கம், welcome to Princy's Authentic Kitchen. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து குரக்கன் மா புட்டோட வந்திருக்கிறேன். இந்த குரக்கன் மா புட்டு எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டுறேன். இதுல ஒரு பிரமாண டிஷ் எடுத்து வச்சிருக்கேன். வச்சுக்கொண்டு இதுல வந்து திருவண்ண தேங்காய் பூ இருக்குது, 70 கிராம் இருக்குது. இப்போ இதுல போடுங்க. இதுல வந்து சர்க்கரை இருக்குது, 70 கிராம் இருக்குது. நான் உரல்ல போட்டு இடிச்சு வச்சிருக்கிறேன். ஸோ இதையும் இதுல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இப்படி நான் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். 2 கப் எல்லாட்டிக்கு 300 கிராம் இருக்குது. இப்போ இது இந்த செப்பரேட்டான பவுலில் போடுங்க. இதில் வந்து 1/2 டீஸ்பூன் உப்பு இருக்குது. இந்த உப்பையும் இதில் போடுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இப்போ இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணி போட்டு இதில் வந்து சுடு தண்ணி இருக்குது. 1/2 கப் எல்லாட்டிக்கு 125 மில்லி லிட்டர் இருக்குது. இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இதை குழைச்செடுப்போம். அந்த 1/2 கப் எல்லாடிக்கு அந்த 125 மில்லி லிட்டர் சுடுதண்ணியும் விட்டு குழைச்சிருக்கிறேன். அது காணாதண்ட விட இதில் இன்னொரு 3 டேபிள் ஸ்பூன் இருக்குது. பட் இதையும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இதை குழைக்க போகிறேன். ஸ்பூன் விட்டுருக்கிறேன். ஸோ எல்லாமே வந்து 1/2 கப்பும் ப்ளஸ் 2.5 டேபிள் ஸ்பூன் தண்ணி இதில் விட்டுருக்கிறேன். இப்போ இதை நல்லா பிசைஞ்சு குழைச்செடுப்போம். ஸோ இப்போ இதை நான் வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ இந்த இருக்க இந்த சுலகளை போட்டு நான் இந்த சுலகளை போட்டு நான் இப்போ கையால் உளுத்தி எடுக்க போகிறேன். ஸோ இது கையாலேயே நீங்கள் உளுத்தி எடுக்கலாம். இந்த இருக்கு நான் இப்படி இதை வந்து கையால் உளுத்தி வச்சிருக்கிறேன். ஓகே, இது வந்து நான் குழைச்சிட்டேன். ஸோ இந்த குரக்கம்மா புட்டை வந்து அவிச்செடுப்போம். இந்த இருக்க குரக்கம்மா இதில் நான் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற தேங்காய் பூவும் சர்க்கரையும் இருக்குது. இந்த இருக்க இந்த புட்டுக்குழல் இதுக்குள்ளே போட்டு ஸோ நான் ஒரு கைப்பிடி போட்டிருக்கிறேன். போட்டுட்டு நான் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற இந்த சர்க்கரையும் தேங்காய் பூவையும் போடுவோம். இன்னொரு பிடி புட்டு போடுவோம். இப்படி போட்டிருக்கிறேன். இப்போ இதை அவிச்செடுப்போம். இந்த இருக்கிறதுல நான் புட்டு பானை வச்சு தண்ணி வச்சு நல்லா கொதிச்சோன்னு இருக்குது. இப்போ இந்த புட்டுக்குள்ள வச்சு இதில் அவிச்செடுப்போம். இது நல்லா அவிஞ்சிட்டுது. இந்த பாருங்க நல்லா ஆவி வருது. 4 நிமிஷம் வந்து அவிய விட்டுனா இது நல்லா அவிஞ்சிட்டு இப்போ இறக்கி எடுப்போம். இந்த இறக்கு நான் இறக்கி எடுத்துருக்கிறேன். மிச்சத்தையும் போட்டு அவிச்செடுப்போம். 2வது குழலையும் இறக்கி எடுப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த குரக்கம்மா சர்க்கரை போட்டு செய்கிற புட்டு செய்து முடிஞ்சுது. செய்த அளவில் வந்து 2 குழல் புட்டு வந்திருக்குது. சுட சுட சர்க்கரை போட்டு செய்கிற குரக்கம்மா புட்டு இப்படி தான் எங்கட மம்மி செய்கிறவா. இந்த இது செய்து முடிஞ்சுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த குரக்கம்மா புட்டெல்லாம் செய்து முடிஞ்சது. சூப்பராக இருந்திருக்கு. நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு காமெண்ட்ஸ் எல்லாம் கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் மறக்காம தம்ஸ் அப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி அதுக்கு பக்கத்தில் பெல் ஐக்கான் அமைத்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்ட் கண்டிஷனில் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.